ஹாய் ஆல், இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங் சுவாமி நைவேத்தியத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்பம் பண்ணலான்னு ஒரு கிளாஸில் கோதுமை மாவு எடுத்து அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, அப்புறமா கொஞ்சம் உப்பு, ஒரு 4 குட்டி வாழைப்பழம் இருந்தது அதையும் மசிச்சு அதில் போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இந்த கிளாஸில் தான் ஒரு கிளாஸ் மாவு எடுத்திருந்தேன். அதில் அரை கிளாஸ் வெல்லம், கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வெல்லத்தை வந்து கரைச்சி வடிகட்டி இந்த மாவில் சேர்த்துடணும். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் விட்டுடணும். அதுக்கப்புறம் அதில் 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மாவு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். நான் ரவை போட்டிருந்தனால மாவு டைட் ஆகிடும். கொஞ்சம் லூஸ் பண்ணி எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதில் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்தோம்னா சூப்பராக அப்பம் வந்து ரெடி ஆகிடும். நல்லா குண்டு குண்டாக வரும். அப்பம் வந்து ஒன்று தான் ஒரு டைம் போட முடியும். வடை மாதிரி நம்மளால் நிறையா போட முடியாது. சுவாமிக்கு நெய்வேத்தியம் எல்லாம் முடிச்சுட்டு அஹானை கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்க பார்க் போயிருந்தேன். அவன் என்னடானா பார்க் போயிட்டு சர்க்கஸ்லாம் தேடி தேடி போய் விளையாண்டுட்டு இருந்தான். அஹான் கொஞ்சம் ஆளுங்களை பார்த்தா நர்வஸ் ஆகிடுவான். அம்மாவா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லியிருந்தான். கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு அவனை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி எங்களுக்கு இப்படி தான் போச்சு.